சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு முன்னாடியே சொல்றா உங்க அப்பன் பேர் என்ன? உனக்கு அப்பே இருக்கானால நீ அனாதை போயில. ஏங்க? ஏய் குறுக்க பேசாத. சொல்றா அப்ப இருக்கானா? ஏன்னா மண்டையாடுற பேர் என்னடா உங்க அப்பன் பேரு? சரவணன். சரவணனா? ஏங்கானா இந்த பேரை நோட் பண்ணி வை. சரிண்ணா. டேய் இன்னும் ஒன்றும் தெரிஞ்சுக்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, மாப்பிள்ளை ரெடியா இருக்கு. அப்பா! ஏய் என்ன கத்துற? உண்மையை தானே சொல்றேன். அம்மா. டேய் மாப்பிள்ளை பார்க்கணுமா? டேய் கரிகாலா இங்க வாடா. டேய் வாடாங்க, வாடா வாடாங்கிட்டே. இவன் தான் மாப்பிள்ளை, புரியுதா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? ஏய் 18 வயசாகல உனக்கு ஒரு பயலை கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்க வச்சு லவ் பண்றீங்களா? டேய் நான் சொல்றது புரியுதா? 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம். இது இவனோட வருங்கால பொண்டாட்டி. இந்த தகவல் உனக்காக மட்டும் இல்ல, ஸ்கூல்ல படிக்கிற அத்தனை பயலுகிட்டும் சொல்லிவிடும், புரியுதா? என்னங்க நீங்க பண்றது ரொம்ப அநாகரிகமா இருக்குங்க. எது அநாகரிகம்? இது அநாகரிகம். 18 வயசாகல ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அப்பம் பிள்ளை எடுத்து லவ் பண்றீங்க. நீ பெத்தவ என் பார்வைக்கே வராம அவ காலை ஒடிச்சு போட்டுக்க வேணா நீ? நான் பேசுறது உனக்கு அநாகரிகமாக்க? டேய் உனக்கு மட்டும் சொல்லல, உங்க அப்பன் சரவண, உங்க ஆத்தா, சொந்த வந்து அத்தனை பேர்லையும் சொல்லிவிடு. இந்த தெருவில் எவனும் நடமாடக்கூடாது. இனிமே வந்தையாக்கு இந்த கேட்டை தாண்டி உயிரோடு போய்க்கிற மாட்டேன் நீ. பட போடாங்கிற. ஏய் அதான் சொல்றாருல, போ போடா. ஆளு முகரையும் உதட்டுல பூனை ரொம்ப முளைக்கல, அதுக்குள்ள லவ் இருக்குதா? லவ். அப்பா உங்களுக்கு நான் ஒரு தெளிவா சொல்றேன், அம்மா மாதிரியோ சித்திகா மாதிரியோ உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போயிடுவேன், அடங்கி போயிடுவேன் நினைக்காதீங்க. நீங்க தலைக்கீழ நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் என்னடி பேச்சுது? கண்ட பயல கூட்டாந்து நீ அசிங்கமா பேசுவே, பெத்தவன் சும்மா இருப்பானா? பெரியவனே தப்பு பண்ணிட்டோம்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டோம். முன்னேறு எப்படி போகுமோ பின்னேறு அப்படிதான் போகும். நாம இவளை இதுகளோட சேர விட்டோம்ல, அதான் இவளோட புத்தி அப்படியே இருக்கு. இப்படியே விட்டா மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாளுங்க. இனி இந்த பிள்ளைங்க எல்லாம் இவளுங்க பக்கத்திலேயே போக கூடாது. இந்தாடி நீ, ஐசு, அந்த சின்ன கழுதை எல்லாரும் அப்பனுங்க கூட தான் இருக்கணும். அவங்க பேச்சுதான் கேட்கணும். எதுவா இருந்தாலும் அப்பத்தா கிட்ட தான் சொல்லணும், புரியுதா? இதுகளோட கூடி கூடி கதை இழக்கிறது பார்த்தேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. ஏய் என்ன முறைக்கிற? அப்பதான் சொல்லிடுச்சுல, பெரிய மனுஷன் சொல்படி நடக்கணும். பா ஒரே போங்கிற படிக்கிற வேலை. லவ் பண்றாங்க, லவ். ஏனா என்ன இந்த பையன் வந்தான்ல, அவன் அப்பே அட்ரஸை கண்டுபிடி. கூப்பிட்டு வச்சு பேசணும்ப்பா, இல்லைன்னா பல குடும்பத்தை கருத்து போடுவாங்க அவங்க. சரிண்ணா. ஏங்க இதெல்லாம் வேணாங்க. ஏய் ஓட கேட்கல, ஓ வேலையப்பா போ. வா. ஏய் என்ன வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க? போ உள்ள, வாங்க உள்ள.
ஏய் அதான் போக சொல்றாங்கல்ல போங்க. சாப்போட்டுக்கு வந்துடுறாளுங்க சாப்போட்டு. இவரு தோசையை பாரு, அவளுக்கு மூஞ்சி மாதிரி இருப்பா, சாப்பிட முடியுமால? இங்க பாரு. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்க. ஏய் என்னம்மா என்னத்தை சாப்பிட சொல்ற? அதான் அண்ணன் போயிட்டாருல, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ தர்ஷினிமா, கண்ணு அழாத கண்ணு. தர்ஷினி அழாத. தர்ஷினி, அசிங்கமா இருக்குமா? ஏம்மா இப்படி பண்றாரு? ஏய் தர்ஷினி, அவர்கிட்ட போய் எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல போன நீயே? ஒரு பயலை கூட்டியாந்து லவ் பண்ணிக்கிருக்கேங்கிற படக்குன்னு எங்களுக்கே பகிர்னுச்சு. என்ன நெசமாவே லவ் பண்றிய நீயே? சித்தி, என்ன சித்தி நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க? ஏய், நீ சொன்னதை தானடி நான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல சித்தி. சத்தியமா அவன் என் ஃப்ரெண்டு தான், என்னோட கிளாஸ்மேட், அவ்வளவுதான். ஓ, எனக்குலாம் பெரிய கனவு இருக்கு சித்தி. ஸ்கூல் படிக்கும் போதே லவ், பாய் ஃப்ரெண்டுன்ட்டு இந்த மாதிரிலாம் இமேச்சரா பிஹேவ் பண்ண மாட்டேன். அம்மா, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? நேத்து நைட்டு அப்பா எப்படி பேசினாரு, எவ்வளவு வீம்பா பேசினாரு. அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். எப்படி பேசுறாரு, எவ்வளவு அசிங்கமா யோசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேச அவருக்கு யாருமா ரைட்ஸ் கொடுத்தா? அவரை தடுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் சித்தி. இந்த வயசுல வரதெல்லாம் லவ்வே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் an infatuation and attraction. அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் தெரியும் சித்தி. என்னை பத்தி தெரிஞ்சு அப்படி கேட்காதீங்க. தர்ஷினி, இவ்ளோ கிளாரிட்டியோட பேசுற பொண்ணு கோவத்துல தப்பு தப்பா நடந்துக்கிறியே, அது கரெக்டா? இவரை ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதே இல்ல தர்ஷினி, ஒதுக்கிடு. நம்ம அறிவுக்கும் சிந்தனைக்கும் கொஞ்சம் கூட பக்கத்துல வராதவங்க இவங்க. அவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ உன் படிப்புக்கும், நீ சொன்னல அத்லெட்டிக்ஸ், அதுக்கு கூட இல்ல சித்தி, அவர் விட மாட்டாரு. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ இந்த ஒரு குணசேகரனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு